இன்றைக்கி நான் அதே மைனர் ப்ராஃபிட்ஸில் தான் இன்றைக்கி நான் பேச போகிறது ஜோனா ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், சண்டே ஸ்கூல்ல இருந்து கேட்டிருப்போம். ஸோ இட்ஸ் அ ஃபெமிலியர் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியில் அது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இந்த ஃபெமிலியாரிட்டின்னு வரும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சம்திங்ஸ் சில நேரம் அது ரொம்ப ஃபெமிலியர் ஆனதுனால நிறைய மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அதில் உள்ள ட்ரூத்ஸ். ஸோ அது என்ன, இன்னைக்கு வில் ஃபோக்கஸ் ஆன் ஜோனா. அதுக்கு முன்னால் ஐ வாண்ட் டு சே, அந்த ஒரு பேசிக்கலான இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். இது எல்லாமே இந்த மைனர் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே பேசிக்கலி வார்னிங் டு நேஷன்ஸ். அவங்களுடைய பாவம் ஒரு சர்டன் லெவல் வரும்போது ஆண்டவர் மற்ற எல்லாத்து கூடயும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. பட் எப்பவுமே ஒரு லெவல் வரும்போது ஆண்டவர் எப்பவுமே ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் ப்ராஃபிட்ஸ் மூலமாக. இந்த காலத்துலேயுமே வெவ்வேறு வசனங்கள் மூலமாக, ப்ரீச்சிங்ஸ் மூலமாக, டீச்சிங்ஸ் மூலமாக அநேகருக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த காலத்தில் மோஸ்ட்லி ப்ராஃபிட்ஸ் அனுப்புனார். ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் உடைய நீங்கள் நீங்கள் பார்க்கணும், ஹூ இஸ் அதாவது ப்ராஃபிட்னா அது தீர்க்கதரிசி யார், உண்மையான தீர்க்கதரிசி என்ன யாருன்னு நீங்கள் பார்க்கும்போது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இன்றைக்கி நிறைய நேரத்தில் தீர்க்கதரிசி உண்மையானவனா சரியான தீர்க்கதரிசின்னு கண்டுபிடிக்கிற ஒன் ஆஃப் தி திங்ஸ் இஸ், அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பேசுகிறவர் தான் உண்மையான தீர்க்கதரிசி. சில நேரம் ஆண்டவர் கம்ஃபர்டிங்கான வார்த்தையை பேசுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் இருக்காது. நீங்கள் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபஸிஸ், பெரிய ப்ராஃபிட்ஸ்னாலும் சரி, அதாவது மைனர் ப்ராஃபிட்ஸ்னாலும் சரி, வார்னிங்ஸ் தான் நிறையா இருக்கும். ஃபைனல் வார்னிங், சம் ஆஃப் தம் ஆர் வார்னிங், சம் ஆஃப் தம் ஆர் ஃபைனல் வார்னிங்ஸ். பிகாஸ் இதை புரிஞ்சுக்கணும், இஃப் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் ஃபைன், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னா தேர் இஸ் நோ நீட் ஃபார் ரொம்ப பேச வேண்டிய சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறோம், நம்ம எல்லாம் சரியாக போயிட்டு இருக்க வேலை இல்லைன்னா பாஸ் நம்மளை பார்த்து ஒன்றும் பேசுறதுக்கு அவருக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான், சரியாக தான் செஞ்சுருக்கான். பாஸ் கூப்பிட்றாரு அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் குட் பி ஏதோ சரியில்லை, சம்திங் இஸ் ராங். ஸோ அப்போ தான் அங்கேருந்து ஏதோ ஒரு வார்த்தை வருது. ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ராஃபிட்ஸோடைய மெசேஜஸ்லாம் வார்னிங்ஸ் தான் இருக்கும், வார்னிங்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் ஒன் ஆஃப் த திங்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா அந்த தீர்க்கதரிசி வெறும் கம்ஃபர்டிங்கான வேர்ட்ஸையோ அல்லது பாசிட்டிவான வேர்ட்ஸையோ மட்டும் பேசினால் கண்டிப்பாக அவன் கள்ள தீர்க்கதரிசி. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அவன் கள்ள தீர்க்கதரிசி. வெறும் பாசிட்டிவான வார்த்தை, வெறும் கம்ஃபர்டிங்கான வார்த்தை மட்டும் பேசினால் அவன் கள்ள தீர்க்கதரிசி. இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் அநேக தீர்க்க தரிசனங்கள் வார்னிங்ஸ் தான் வருது, கம்ஃபர்டிங்கான வார்த்தையும் வருது. பட் மெஜாரிட்டி பார்க்கும்போது வார்னிங்ஸ். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற திரும்பணும், they are not soft words, they are hard words. ஸோ கள்ள தீர்க்கதரிசிகள் எப்பவுமே அநேக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக அழைக்கிறார். அது உண்மைதான். எல்லாரும் ஆரம்பிக்கும்போது நல்லா தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஊழியக்காரங்களும் நிறைய பேர் வரும்போது நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கிறாங்க, பாதி தூரம் வரும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, எப்பெல்லாம் அவங்க நல்லா பேசுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கூட்டத்திலிருந்து கைத்தட்டு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் தே கெட். அப்புறம் அவங்க டிபெண்ட் ஆன் மணி. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது எப்பெல்லாம் அதாவது வார்னிங்ஸோ அல்லது வேறு ஏதோ ஹார்டான வார்த்தையை பேசும்போது யாரும் அதை அப்ரிஷியேட் பண்ணுறது. ஸோ அவங்களாவே அவங்களுடைய மெசேஜை மாற்றிக்கிறாங்க. இதை நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஊழியக்காரர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் இட் சோ மெனி டைம்ஸ். எல்லாம் ஆரம்பிக்கும்போது நல்லா ஆரம்பிப்பாங்க, ஆண்டவர் கொடுக்க வார்த்தை அப்படி பேசுவாங்க. பட் ஒரு கட்டம் வரும், அந்த கட்டத்தில் அவங்க தே ஹேவ் டு மேக் அ டிசிஷன். இந்த வழியில் போகும், இந்த வழியில் போனால் மக்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இந்த வழியில் போனால் எனக்கு என்னோட காணிக்கை கண்டிப்பாக குறைய தான் செய்யும். இந்த வழியில் போனால் எனக்கு மெயிலிங் லிஸ்ட் குறைய தான் செய்யும். பட் இந்த வழியில் போனால் வெறும் கம்ஃபர்டிங்கான வார்த்தையை மட்டும் நான் பேசிக்கிட்டே போனால் கண்டிப்பாக எனக்கு மெயிலிங் லிஸ்ட் கூடும், என்னுடைய காணிக்கை கூடும், இதெல்லாம் கூடுன்னு வரும்போது தே கான்ஷியஸ்லி மேக் எ டிசிஷன். கான்ஷியஸாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இப்படியே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி. அதுதான் அதனுடைய விளைவு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி அநேக கூட்டங்கள் வருகிற
தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டு கூட்டங்கள் நீங்க பார்க்கும்போது எல்லாமே இந்த கம்ஃபர்டிங் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கும். தேர் இஸ் நோ வார்னிங் அண்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு ஹியர் வார்னிங். இதுதான் நீங்க பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த மைனர் ப்ராஃபிட்ஸ்ல ஆண்டவர் அதான் யூஸ் பண்றாரு. நீங்க எல்லா ப்ராஃபஸியும் பைபிள் உள்ள எல்லா ப்ராஃபஸியும் நீங்க பார்க்கும்போது தேர் இஸ் கம்ஃபர்டிங் ப்ராஃபஸிஸ் இருக்குது. பட் கம்ஃபர்டிங் ப்ராஃபஸிஸ் எப்பவுமே எப்படி வரும்னா, நான் சொல்றதை நீ செய்யும் போது உனக்கு இது நடக்கும், இப்படிதான் வரும். எந்த கம்ஃபர்டிங் ப்ராஃபஸியும் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனால் ஆண்டவனும் ஆசீர்வாதப்பான்றது எந்த தீர்க்கதரிசன புத்தகத்துலையும் கிடையாது. நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. ஐசாயா வாசிங்க, எஸ்ஐகேல் வாசிங்க, எரேமியா வாசிங்க, எல்லாருமே எங்கெல்லாம் கம்ஃபர்டிங்கா வார்த்தைகள் வருதோ எப்பவுமே இட்ஸ் ஆல்வேஸ் preceded, அதாவது இட்ஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ வார்னிங் அல்லது ஒரு கண்டிஷன் அப்ளைஸ். ஸோ ஆண்டவர் எப்பவுமே கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் பேசுறாரு, அதுக்கப்புறம் தெர் இஸ் வார்னிங் கொடுக்குறாரு, அப்புறம் தெர் இஸ் சம்திங் கால் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வார்னிங். இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வார்னிங் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தெளிவாக செய்கிறாரு, இது நடக்க போகிறது. ஸோ இதுதான் நீங்க இந்த டைப் ஆஃப் ப்ராபசிஸ் தான் நீங்க நிறைய பார்க்க போறீங்க. இப்போ ஜோனாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ், நான் ரெண்டாவது சொன்னது, இட்ஸ் அ வார்னிங் ப்ராபசி, இட்ஸ் அ வார்னிங். அது வந்து அந்த நினிவே பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு வார்னிங். இப்போ இந்த நினிவேல உள்ளவங்க யாரு? இவங்க தான் நினிவே, உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அன் ஏன்ஷியன் கிங்டம் உடைய கேபிட்டல். அந்த கிங்டம் பேர் வந்து அசீரியன் கிங்டம். நீங்க ஹிஸ்டரியில வாசிச்சிருக்கலாம். ஏன்ஷியன் சிவிலைசேஷன், அந்த காலத்தில் உள்ள மக்கள் கூட்டத்தில் பாபிலோனிய சிவிலைசேஷன், அசீரியன் சிவிலைசேஷன், பாபிலோனிய எம்பையர், அசீரியன் எம்பையர், இது ரெண்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான எம்பையர். ஒரு காலத்தில் அசீரியன்ஸ் பாபிலோனியன்ஸே பிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கிங்டம்ஸா இருந்தாங்க ஒரு காலத்தில். ஈஜிப்டே போய் பிடிச்சிட்டாங்க. ஈஜிப்ட் டு பாபிலோன் அந்த காலத்தில் பெரிய பவர்ஃபுல் கிங்டம். பட் இவங்க வந்து அவங்களே பிடிச்சிட்டாங்க. ஸோ தேவர் வெரி பவர்ஃபுல் அந்த டைம்ல 700 BC அந்த டைம்ல. அது மட்டும் இல்ல, தே ஆர் வெரி க்ரூவல் பீப்புள். சும்மாலாம் பிடிக்க மாட்டாங்க அவங்க யாரையாவது, அதாவது எந்த ஒரு நகரத்தையும் பிடிக்கும் போது சும்மாலாம் சண்டை போட்டு வாலில் வெட்டிலாம் கொள்றது. பிடிச்சிட்டாங்கன்னா அந்த நகரத்தில் உள்ள அந்த பட்டணத்தில் உள்ள அவ்வளவு மேல்ஸை இம்பேல் பண்றது. இம்பேலிங்னா இந்த ஸ்பியர் மாதிரி ஒரு கம்பை வச்சு அப்படியே குத்தி அவனை அப்படியே தொங்க விடுறது. புரியுதா? இது வந்து ஹிஸ்டாரிக்கலா அவங்களுடைய அந்த காலத்தில் அவங்க அதை பெருமையா அந்த படம் வரைஞ்சி அந்த ஸ்கல்ப்சர் மாதிரி கல்லில் செதுக்கி அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாருக்கும் போகணும்னு சொல்லி அவங்க அசீரியன்ஸ் அந்த காலத்தில் அவங்களே அதை ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி எடுத்து சொல்றாங்க, தேவர் such a cruel blood thirsty people. அப்படிதான் எல்லாரையும் கான்கர் பண்ணாங்க. அண்ட் தேவர் a constant threat to Israel. இஸ்ரேலுக்கும் அவங்க எப்பவுமே இஸ்ரேலுக்கு வடக்க இருந்தாங்க, அசீரியன் கிங்டம் அப்படி இருக்கும். பட் அவங்க வந்து இஸ்ரேலுக்கும் அநேக நேரத்தில் வந்துட்டு இருந்தாங்க. நம்ம பைபிள் வாசிப்போம், ராஜாக்கள்ல நீங்க வாசிக்கும் போது சென்னாசெரிப்னு ஒருத்தரை பத்தி வாசிப்பீங்க. இஸ் a பவர்ஃபுல் அசீரியன் கிங்டம். வெரி க்ரூவல் பீப்புள், வெரி க்ரூவல் பீப்புள். இப்போ அந்த கிங்டம் எங்க இருக்குன்னே தெரியாது. there is no trace of that. பட் அந்த காலத்தில் it was a big marvelous beautiful kingdom. பாபிலோன் நமக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பாபிலோன், ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பட் பாபிலோனை மிஞ்சிற அளவுக்கு இந்த அசீரியனுடைய நினிவே, அவங்களுடைய கேபிட்டல் தான் நினிவே. நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ் அந்த காலத்தில் தே ஹேட் பில்ட். ஆனால் இப்போ அது எல்லாமே ரபுள்ஸ், எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்னும் அசீரியன் பீப்புள் ஆர் தேர், அசீரியன்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப குறையான பேர். அமெரிக்காவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, யூரோப்பில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களாம் யுனைடெட் நேஷன்ஸ் படி தே ஆர் கன்சிடர்ட் அஸ் பீப்புள் விதவுட் அ லேண்ட். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் சில பேரை வந்து பீப்புள் விதவுட் லேண்ட் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் அசீரியன்ஸும் இருக்கிறாங்க. தே ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள். அவங்க வந்து இப்போ மிடில் ஈஸ்ட்ல யாருமே கிடையாது. கம்ப்ளீட்டா ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் படி கம்ப்ளீட்டா துரத்தப்பட்டாங்க. இன்னும் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பிரான்ஸ் ஃபுட்பால் டீம்ல ஒருத்தன் அசீரியன், அவன் பேர் மட்டும் ஸ்ட்ரேஞ்ச் நேமா இருக்கும். ஸோ அப்போ இவன் யாருன்னு பார்க்கும்போது அப்பதான் போடுறேன், ஈ கம்ஸ் ஃப்ரம் அன் அசீரியன், இஸ் அன் அசீரியன் அப்படின்னு. ஸோ பேசிக்கலி நினிவே இவங்க தான் அசீரியன்ஸ். தட் இஸ் வாட் வெரி க்ரூவல் பீப்புள், வெரி க்ரூவல் பீப்புள். ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் ஜோனாவை ஆண்டவர் அங்கே போக சொல்றாரு. ஸோ ஜோனா இஸ் அ ஜூ.
அசீரியன்ஸுக்கும் யூதர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதர் தான் இந்த ஃபேக்ட், அசீரியன்ஸ் வந்து இவங்களை அடிக்கடி அப்ரஸ் பண்ணுவாங்க, சப்ரஸ் பண்ணுவாங்க. நிறைய நேரத்தில் இவங்களை ரைட் பண்ணி நிறைய யூதர்களை ஜூடாவை அநேக நேரத்தில் அடிச்சிருப்பாங்க. இதற்கு ஹிஸ்ட்ரி நம்ம ராஜாக்கள்ல வாசிப்போம், கிரானிக்கல்ஸ்னு இருக்கு. ஸோ இந்த யூதனை போய் ஆண்டவர் அசிரியன்ஸ் போய் நினிவேல போய் நீ இந்த ப்ராபசி சொல்லுன்னு சொல்றாரு. அரைஸ் 1வது வசனத்தில் எடுத்துக்கிடும், 1வது அதிகாரம் 1வது வசனம். The word of the Lord came to Jonah son of Amittai. வேற ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்ல ஜோனாவை பத்தி, ஜஸ்ட் அவருடைய ஃபாதர்ஸ் நேம் தான் இருக்கு. கோ ரைஸ் டு நினிவே. 2வது வசனத்துல நீ நினிவேக்கு போய் நான் சொல்றதை சொல்லு. அண்ட் அதில் என்ன இருக்குன்னா, ஃபார் தேர் விக்கெட்னஸ் இஸ் கம் பிஃபோர் மீ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ்ல எப்படி இருக்குது? அவர்களுடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தில் வந்து இதை நல்லா கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அக்கிரமம்ன்றது ஆண்டவர் உலகத்தை ஆரம்பிச்சதுல இருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு எல்லா நாடுகளிலும் எல்லா குரூப் ஆஃப் பீப்புள்லையும் எல்லா விதமான அக்கிரமமும் நடந்துட்டு இருக்கு. நம்ம எப்படி சொல்ல முடியாது, ஹோமோசெக்சுவாலிட்டினாலும் சரி, இம்மாராலிட்டினாலும் சரி, அடல்ட்ரினாலும் சரி, கொல்றதுனாலும் மர்டர்னாலும் சரி, எல்லா சிவிலைசேஷன்லையும் எல்லா மக்கள் மத்தியிலையும் எல்லா கண்ட்ரிலையும் எல்லாத்துலேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து நம்ம வந்து இவங்க தான் செய்யறாங்க, இவங்க தான் செய்ய மாட்டாங்க அப்படின்றது கணக்கே கிடையாது. எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குது. பட் அதனுடைய அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட அந்த ஒரு லைனை கிராஸ் பண்ணும். அதுதான் அந்த லைனை when they cross that line. So for example, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹோமோசெக்சுவாலிட்டி எடுத்துக்கிறோம். ஹோமோசெக்சுவாலிட்டி நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. 100 வருஷமா 200 வருஷத்துக்கு முன்னால இருந்து இருக்க தான் செய்யுது. ஆனா அப்போ எல்லாம் எப்படி இருக்கும்னா, அடல்ட்ரியும் சரி, ஹோமோசெக்சுவாலிட்டியும் சரி, எல்லாமே ஒரு இருக்குன்னு தெரியும். பட் எல்லாரும் ஒரு மாதிரி அது ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியே ஒன்றும் வராது, அப்படியே நடந்துகிட்டு தான் இருக்கும். இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, டினை பண்ண முடியாது, இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா எப்போ ஒரு லைனை கிராஸ் பண்றாங்கன்னா அது வந்து ஒரு நாங்கள் இப்படிதான் இருப்போம், எங்களை இப்படிதான் அக்செப்ட் பண்ணணும், நாங்க இதை செய்யறத வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமாக சேர்ந்து அவங்க when they come together and they make a stand, அதை பெருமையா அதை வந்து இந்த கே பரேடுன்னு சொல்லுவீங்களா, ரோட்ல நிறைய பேர் இப்போ சென்னையில் கூட நடக்குது, பெங்களூர்ல நடக்குது. ஸோ இந்த லெவலுக்கு போகும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் தம்பிங் பிஃபோர் காட். இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆண்டவர் முன்னால நீர் என்ன முடிஞ்சாலும் செஞ்சுக்கிடும் அந்த லெவல். பாவம் செய்யறாங்க. பட் ஒரு ஹோமோசெக்சுவல் எடுத்துக்கிறோம், அவன் பாவம் செய்யறான், அவனுக்கு ஒரு கில்ட்டி இருக்கும், நம்ம செய்யறது தப்பு தான், சரி அவன் செஞ்சுட்டு இருக்கான். பட் அதே நேரத்தில் when he crosses a line, ஒரு லைனை கிராஸ் பண்ணி அவன் எந்த லெவல் போறான்னா, நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன். So as a group of people, as a society, as a country of people, when they make that decision, நான் இப்படிதான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இது வேற. அல்லது பாவத்தில் இருந்துட்டு ஐயோ நான் பாவம் செய்யறேன், எப்படியாவது இதுல வெளியே வரணும், அது வேற. தட்ஸ் a different thing. பட் நான் இப்படிதான் இருப்பேன், இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு நான் இப்படிதான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து இப்படிதான் இருப்போம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அதே ஒரு கூட்டமா எடுத்து when they come together and they form all kinds of things, groups சரி இதுவும் சரி, and when they make a rallyயோ இதோ அதெல்லாம் பண்ணும்போது that is அங்கதான் அந்த லைன் கிராஸ் ஆகுது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் that is thumping before God. ஆண்டவர் முன்னால் நின்றுட்டு மனுஷ கூட்டம் சொல்லுது நாங்க இப்படிதான் இருப்போம், நீர் என்ன செய்யணும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, there is so much கே கிறிஸ்டியன்ஸ்னே இருக்காங்க, கே சர்ச்சஸ்னே இருக்கு, there are many ministers அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு இது பாருங்க, ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஃபார்வர்டு வந்துச்சு, நான் ரொம்ப வாசிக்க மாட்டேன் இந்த வாட்ஸ்அப்பில் வர்றதா, இது எப்படியோ வந்துச்சு. அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப அவர் பிலீவர் தான், அவர் பிலீவராக இருந்துட்டு பிலீவர்ஸ் தான் இப்போ இதை ஃபார்வர்ட் பண்ணுறாரு. அப்போ டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி பாசிட்டிவாக ரொம்ப இதாக எழுதுறாரு. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனுஷன், அவர் யூதர்களுக்காக பாடுபடுறாரு, அவர் இது செஞ்சிருக்காரு அது செஞ்சிருக்கிறாரு, அவர் ஒரு நல்ல மனிதன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொன்று ஒருத்தர் வார்த்தை சொன்னார், அவர் அடல்ட்ரியை கமிட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னார். ஓகே வெரி ஃபைன், அடல்ட்ரியே கமிட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு. ஹி நெவர் கமிட்டட் அடல்ட்ரி அப்படின்னு சொன்னார். அதனால தான் அவர் ஒரு ஒய்ஃபை பிடிக்கலன்னா அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு 3வது கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு எழுதியிருக்காங்க. இஸ் a believer, he is forwarding it.
அவன் அடல்ட்ரியை கமிட் பண்ண மாட்டார். அதனால ஒரு பொண்டாட்டி பிடிக்கலாம், டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம், அதனால தான் மூணு ஒய்ஃபை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவன் சொல்றான், அவன் போடுறான். அப்போ அவனுடைய சென்சிட்டிவிட்டி லெவல் என்ன இருக்குது? அப்போ டைவர்ஸ் அண்ட் ரீமேரேஜ் இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு? See, இன்னைக்கு வந்து we are in a situation where டைவர்ஸ் பண்ணிட்டு ரீமேரேஜ் பண்ணா சர்ச்ல வச்சு பண்ண மாட்டோம். ஆனா பாஸ்டர் போய் வெளியே போய் பண்ணுவாரு. ஆனா சர்ச்ல பண்ண மாட்டோம். அது என்ன இருக்கு அதுல? என்ன? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். See, you know it is wrong. உனக்கு தெரியும் அது தப்புன்னு, அதனால தான் நீ சர்ச்சில் வைக்க மாட்டேங்கிறீங்க. அது என்ன? அப்புறம் நீங்க கல்யாண மண்டபத்தில் வைங்க, நாங்க அங்க வந்து நடத்தி கொடுப்போம். அதுல என்ன இருக்கு? What is that? See, we are living in those kind of times. இதெல்லாம் எப்படி ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு முன்னால் ஒரு பிளசன்ட் ஸ்மெல்லா போகுதோ, அதே மாதிரி இந்த மாதிரி காரியங்கள் ஸ்டெஞ்ச் நாற்றமாக ஆண்டவருடைய மூக்குக்கு பக்கத்தில் போகுது. and he sees it. This is what triggers judgment. புரியுதா? This is what triggers. First of all, it triggers warnings. So Jonah is a warning. He warns. பட் இவருக்கு அங்க போக இஷ்டம் இல்லை. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அசிரியன்ஸ் ஆர் க்ரூவல் பீப்புள். ஸோ இவன் வந்து என்ன நினைச்சிருக்கான்னா, தீஸ் பீப்புள் ஹாவ் டு டை. தீஸ் பீப்புள், ஆண்டவர் சொல்றாரு, நீ அசிரியாவுக்கு போய் ஒரு அசிரியன்ஸ் போய் நினைவேக்கு போய் ஒரு நீ நான் சொல்ற ப்ராஃபஸி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, இவர் வந்து he knows God's mercy. ஸோ இவர் வந்து போக விரும்பல. இவருக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் இப்பதான் சொல்லுவாரு, வார்னிங் கொடுப்பாரு, அப்புறம் then he will not do it. So for some reason he is going away from that. அந்த ரீசனை நீங்க என்னன்னு பார்க்கணும், 4வது சாப்டர்ல பார்க்குறோம். அவர் எல்லாம் முடிஞ்ச உடனே சொல்றாரு, 4வது சாப்டர்ல 1 to 3 வரைக்கும் வாசிங்க. சார் இவர் அதான் ஆண்டவருக்கு இதான் ரீசன் கொடுக்குறாரு. எனக்கு தான் தெரியுமே, நான் அங்கே இருக்கும்போதே எனக்கு தெரியும், நீர் வந்து யூஆர் அ மர்சிஃபுல் காட், நீர் அடிக்க மாட்டேன்னு தெரியும். அதுக்காக தான் நான் ஓடினேன். இவர் ஆண்டவருக்கு சஜஷன் கொடுக்குறாரு. இஸ் கிவிங் சஜஷன். பிகாஸ் இவரை பொறுத்த வரைக்கும் தீஸ் பீப்புள் ஹாவ் டு டை இன் அ க்ரூவல் டெத். பிகாஸ் இவங்க வந்து க்ரூவல் பீப்புள். ஸோ க்ரூவல் பீப்புள் மஸ்ட் டை அ க்ரூவல் டெத். இதுதான் அவருடைய. பட் ஹி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் ஹார்ட். ஆண்டவரோட இறுதியத்தை அவரால் புரிய முடியல. ஸோ இஸ் ரன்னிங் அவே. நம்ம அதை இன்னும் ஃபர்தர் அந்த டீட்டெயில் அங்கே வரும்போது பார்ப்போம். ஸோ ஆர் வி வென் காட் சேஸ் கோ, he is not willing to go. He is not willing to go. He changes his plan. அவருடைய பிளானை மாற்றிட்டு ஆண்டவர் சித்தத்தின்படி போகாம, ஆண்டவர் போக சொல்ற இடத்துக்கு போகாம, he is going somewhere else that is more comfortable. இன்னொரு இடத்துக்கு அவர் போறாரு. நிறைய நேரத்தில் நம்மளுடைய we all want God as our Savior, but do we really want God as our God, our Lord? ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறோம். பட் அதே நேரத்தில் ஆண்டவரை நம்மளுடைய உண்மையில ஒரு ஆண்டவராக இருக்க விரும்புகிறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். அவர் எங்க வைத்திருக்கிறாரோ அங்க இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய இது. நம்ம we are always ஒருவேளை நம்ம வந்து நம்மளுடைய டிசோபீடியன்ஸ் இப்படி இல்லாமல் இருக்கலாம். நம்ம வந்து ஆண்டவர் சொன்னா ஒருவேளை செய்யலாம், சில நேரம் செய்யாமலும் இருக்கலாம். பட் சில மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய இது எப்படின்னா, நாமளாவே நம்ம ஒரு இடத்துல இருக்கணும் நம்ம டிசைட் பண்ணிடுவோம். அப்புறம் ஆண்டவர் ஒரு இடத்துல நம்மளை வைக்கிறாரு, யாரு கூடயாவது வைக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு காரியங்களை செய்ய வைக்கிறாரு. அப்போ அங்கே உட்காந்துட்டு நம்ம யோசிக்கிறோம், நம்ம இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நான் அங்கே இருந்திருந்தேன் நல்லா இருக்கும், அல்லது நான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், அல்லது நான் இந்த ஊரில் இருந்திருந்தா நல்லா இருக்கும், அல்லது நான் இவர் கூட இதை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். we are always constantly, maybe we don't go to Tarshish, maybe we are in anywhere, but our mind is far away in
Tarshish. We all want to be there. See, first of all, if God is your God, நீ ஆண்டவரே உங்களை ஆண்டவராக நீங்க ஏற்றுக்கொண்டு, if He is your God, then first of all you have to understand, wherever God has put you, you have to stay there. ஆண்டவரை உங்களை எங்க வைத்திருக்கிறாரோ, என்ன சிச்சுவேஷன்ல வைத்திருக்கிறாரோ, யார் கூட வைத்திருக்கிறாரோ இருங்க, சந்தோஷமா இருங்க. டோன்ட் திங்க் அபவுட் தர்ஷிஷ். டோன்ட் ட்ரை டு ஆண்டவருக்கு ஏதாவது ஆண்டவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து ஆண்டவரை இது இதோட பெட்டரா இருக்கும், இது இதோட இங்கே நான் டோன்ட் பண்ணாதீங்க. டோன்ட் அக்செப்ட் wherever He has put you. God is God and He knows what He is doing. Maybe you are in Nineveh, but your mind, never let your mind go to Tarshish. Stay where God wants you. Then அப்புறம் போறாரு, கப்பல்ல போறாரு. இந்த ஸ்டோரி நமக்கு ஃபெமிலியர் தான். Then the storm comes. 4ஆம் வசனத்துல பெரிய ஆண்டவர் ஒரு பெரிய புயல் அனுப்புறாரு. இந்த புயல் வந்து it's not a judgment. The storm is not a judgment, but storm வந்து எதுக்குன்னா to get his attention. அவ்வளவுதான். அவருடைய அட்டென்ஷனை கிராப் பண்றது தான் ஆண்டவர் இந்த ஸ்டாம் அனுப்புறாரு. நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில when we don't, நம்ம ஆண்டவர் சொல்றதை நம்ம செய்யாம இருக்கும்போது, ஆண்டவர் நமக்கு போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போகாம இருக்கும்போது, அல்லது ஈவன் இன் அவர் மைண்ட்ல கூட நான் இங்க பண்ணிருக்கலாம், நான் இந்த பிசினஸ் பண்ணிருக்கலாம், அல்லது நான் இப்படி போயிருக்கலாம், அல்லது நான் இவரோட போயிருக்கலாம், அல்லது நான் இந்த ஊர்ல இருந்திருக்கலாம், அல்லது நான் இவரை கல்யாணம் பண்ணிருக்கலாம். எனிதிங் எது இருந்தாலும் சரி. See, when your mind is not right with God, then God allows the storm. Storm எதுக்கு நான் உங்களை பனிஷ் பண்றதுக்கு இல்லை, just to get your attention. அந்த ஸ்டாம் எதுக்கு அனுப்புறாருன்னா so that உங்களுடைய அட்டென்ஷனை எடுக்கிறதுக்கு. பட் அந்த when people go away from God, அந்த கேஜேவியில் அந்த அவர் வந்து இப்போ தர்ஷிஷ் போனது வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணுறாங்க? ஜோனா ரோஸ் அப் டு ஃப்ளீ இன் unto Tarshish from the presence of the Lord, and he went down to Joppa, and he found the ship going to Tarshish, so he paid the fare therefore, and he went down into it. இதுதான் going down. அவர் வந்து basically he wants to go down and he wants to go away from God. ஸோ ஆண்டவர் வந்து ஸ்டாமை கொடுத்து அவர் அட்டென்ஷன் எடுக்கிறாரு. பட் இவர் வந்து அந்த ஸ்டாம் அங்கே வயலண்டாக ஸ்டாம் நடந்துட்டு இருக்கு, அடிச்சுட்டு இருக்குது. பட் மற்றவங்க எல்லாரும் அலறிட்டு இருக்காங்க. தேர் ஆர் கிரைங். அந்த கார்கோ தூக்கி தூர போட்டுட்டு இருக்காங்க. And this man is sleeping. See, நிறைய நேரத்தில் நம்மளுடைய disobedience மூலமாக sometimes the others have to suffer. See, யோனா தான் disobeyed God. The others, அந்த ஷிப்பில் உள்ள மற்றவங்க யாருமே அவங்க யாரும் ஆண்டவருக்கு டிஸ்ஓபே பண்ணல. they were just normal people going, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. பட் இவன் ஒருத்தனால, because of his own disobedience, there is other group of people who got into trouble. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நாட் ஓன்லி நம்ம டிஸ்ஓபே பண்ணி நம்ம ஆண்டவர் விட்டு போகும்போது, நாட் ஓன்லி ஆர் வி அஃபெக்டட், we also affect a group of people there around us. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் சண்டே ஸ்கூல் எடுத்துட்டு இருக்கிறாரு. அண்ட் சண்டே ஸ்கூல்ல நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல பெரிய பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அப்போ இவர் எடுத்துட்டு இருக்கும்போது he falls in the immorality. அதை அந்த பிள்ளைங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ சில immorality, so he falls, he is going away from God. அதை அந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் சண்டே ஸ்கூல் வந்து எடுக்கிறாரு. அப்புறம் அவன் ஒருத்தன் வந்து அந்த சண்டே ஸ்கூலில் இருந்த ஒருத்தன் 15 வருஷம் கழிச்சு he becomes a rock star. அவன் ஒரு பாட்டு எழுதுறான். அந்த பாட்டில் கடவுளே இல்லைன்னு எழுதுறான். ஸோ அடுத்தது அப்புறம் அவன் மூலமா ஒரு பெரிய கூட்டமே போகுது. அவன் பின்னால கடவுள் இல்லை, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் சொல்றான், என்ன கடவுள் நீங்க சொல்றீங்க? ஸோ see, இங்க ஒருத்தர் விலகுறாரு. இவருடைய இதனால அவன் ஒருத்தன் அஃபெக்ட் ஆக போறான். அவன் மட்டும் அஃபெக்ட் ஆகல, there are lot of others who are affected. அதே சண்டே ஸ்கூல்ல படிச்ச இன்னொருத்தன் ஏத்திஸ்ட் ஆகி அவன் ஒரு புக் எழுதுறான். ஸோ these are all things that happen. ஒருத்தருடைய disobedience, ஒருத்தன் ஆண்டவரோட விலகுறாரு, பட் he is affecting so many people around them. So இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் அஃபெக்ட் ஆகல, there is a group
சுற்றி இருக்கிறவங்க they are also getting affected because of our disobedience. மேபி நம்மளுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், மேபி நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி யாராவது இருக்கலாம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கோயிங் அவே ஃப்ரம் காட் ஆண்டவர் விட்டு நம்ம கான்சிக்வன்சஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன் கான்சிக்வன்ஸ் தட் they are facing that. இவருடைய disobedience-னால these other people are facing all kinds of problem. அடுத்தது இந்த கோயிங் அவே ஃப்ரம் காட்ல உள்ள இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஹார்ட் ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாமல் நம்ம ஆயிரும். அதான் பாருங்க, இவங்க எல்லாம் கப்பல் ஆடிட்டு இருக்கு உள்ள போகுது, ஆனால் எல்லாரும் ஆவுன்னு கத்திட்டு இருக்கு, இவன் போய் கீழே தூங்கிட்டு இருக்கிறான். அது நமக்கு தெரியும்ல, 5, 7, 8 பாருங்க. ஸோ இவர் போய் கீழே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவன் செயல ஷிப் கேப்டன் மற்றவங்க எல்லாம் உனக்கு ஏய் நீ என்ன இந்த சிச்சுவேஷன்ல எப்படிப்பா நீ தூங்குற, நீ யார் எந்திரி, அப்போ அவன் தான் இருக்கிறான். ஸோ தே ஆர் ஆஸ்கிங் வாட் ஹேப்பன் டு யூ. Mind is numb. He is not able to even think. See, this is what happens. And the clarity நம்ம லூஸ் பண்றோம் when you go away from God. நம்ம ஆண்டவர் விட்டு வெளியே போகும்போது another thing that affects us is that mind clarity, decision making நிறைய தப்பு பண்ணுவோம். So we do a lot of things that we are not supposed to do. This is another sign that mind numb ஆகிறது வந்து this is another sign. இது இன்னொரு ஒரு சைன் வந்து there is that we are going away from God. இதுதான் நம்ம இவன்ட்ட பார்க்குறோம். இவனுடைய மைண்ட் ஃபுல்லா நம்ப ஆயிடுச்சு. இங்க பெரிய கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு, அவர் பாட்டு நிம்மதியா தூங்குறது எனக்கு என்ன. அண்ட் காட் ஹேஸ் டு யூஸ் அன்பிலீவர்ஸ். சில நேரத்தில் நமக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் அவ்வளவு தூரம் நம்ம ஆயிட்டு. ஸோ ஆண்டவர் சில நேரத்தில் ஈவன் அன்பிலீவர்ஸை கூட யூஸ் பண்ணி ஏய் எந்திரி, ஏன்பா இப்படி பண்ற, ஏன் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இந்த காரியத்தில் இப்படி பண்ற. Sometimes even unbelievers he has to use because நம்மளுடைய மைண்ட் அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆயிடுச்சு. ஸோ இவன் நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த 7-8 பாருங்க எல்லாரும் இவனை எழுப்பி நீ என்னப்பா பண்ற, நீ இப்படி தூங்குற, இப்படி இந்த கஷ்டத்துல போயிட்டு இருக்கு, ஷிப் இந்த ஆட்டம் ஆடுது, நீ மட்டும் நல்லா தூங்குற. They bring him up. So this is something that we have to be very very careful about. So நம்மளுடைய லைஃப் அந்த we have to be very careful about by going even சின்ன லெவல்ல நம்ம கூட when we go away from God there are consequences. அப்புறம் அவனை எழுப்பி என்னன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் ஹீப்ரூ, ஐ வர்ஷிப் த லார்ட் காட், ஐ ஃபேர் த லார்ட் காட். நீங்க அதை வாசிங்க 1வது அதிகாரத்தில். பயபக்தி உள்ளவன் என்றான். இவரு ஆண்டவரோட பிரச்சனத்தோடு ஓடிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீ யாருன்னு கேட்கும் போது நான் ஒரு பேரே நான் வானத்தையும் இந்த இது சீயை உண்டாக்குன, சீயும் சேர்த்துக்கிறான். சீல தானே இருக்கிறாங்க. இந்த சீயை உண்டாக்குன ஒரு கர்த்தர், அவரை தான் நான் சேவிக்கிறேன். அவருக்கு மேல பயபக்தி உள்ளவன். ஆனா இவன் ஓடிட்டு இருக்கான். He intentionally wants to run away from God. ஆனா இங்க கேட்கும் போது he is giving a beautiful sermon. அழகான ஒரு பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் அழகா இருந்தா மட்டும் நீங்க இது பண்ணிடாதீங்க. அவன் ஆண்டவரோடு ஓடிக்கிட்டே இருப்பான், ஆனாலும் பிரசங்கம் நல்லா தான் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் God sometimes gives them the grace. ஸோ இங்கே அழகா அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, ஓகே, ஏன் இதை செய்தார் என்றார். ஸோ நீ பாருங்க, அன்பிலீவர்ஸ் கூட அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கு. அவன் சொல்றான், ஏன் அப்படி பண்ற நீ, இவனுக்குள்ள சென்சிட்டிவிட்டி கூட அவன் கேட்கறான், நீ ஏப்பா இப்படி ஓடி ஏன் இதை பண்ற. ஸோ he even lost his sensitivity. அந்த லெவலுக்குள்ள சென்சிட்டிவ், அவனுடைய மனசாட்சி அந்த லெவலுக்கு கூட அவனை குத்தல. ஸோ ஒரு அன்பிலீவருக்கு இருக்கிற அந்த சென்சிட்டிவிட்டி கூட இவனுக்கு இல்லை. இவன் he completely lost the whole thing. ஸோ அன்பிலீவர் ஒருத்தன் இவனுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன்பா இப்படி பண்ற. Sometimes God also puts இவருடைய சிச்சுவேஷன் then he had to be ஒரு அன்பிலீவர் மூலமா ஆண்டவர் இவன்கிட்ட பேசுறாரு, அவனுடைய சிச்சுவேஷன் அவனுக்கு விளக்குறாரு. தென் நீ ஓடுற. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்பிலீவர்ஸ்க்கு மட்டும், ஹிப்போக்ரட்ஸ் மட்டும் எவ்வளோ நீங்கள் நல்லா பாருங்க. நம்ம வந்து எவ்வளோதான் பிரசங்கம் பண்ணலாம், எவ்வளோதான் பேசலாம், என்னதான் பண்ணலாம், எத்தனை மீட்டிங் வேணாலும் போடலாம், அழகா பாடலாம், அழகா எல்லாம் செய்யலாம். பட் ஒரு அன்பிலீவர்ஸ் முன்னால, if they know that we are running away from God, if they know that we are hypocrite, they will never forgive you. They know, அவங்களுக்கு நல்லா தெரியும்
ஒருவேளை நீங்க அவங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை ஒரு மாரல் ஃபெயிலியர்ல மன்னிச்சிருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஏதோ ஒரு தவறா நடக்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்றீங்க, மாரல் ஃபெயிலியர், அதை அவங்க மன்னிப்பாங்க. பட் இந்த ஹிப்போக்ரஸி இருக்குல்ல, அது எஸ்பெஷலி கிறிஸ்டியன் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம செய்யற அந்த காரியங்களை ஹிப்போக்ரஸியை வந்து they will never forgive. They can see it. அவங்க நல்லா பாக்குறாங்க. they will see it. இங்க அதான் பாக்குறான். நீ ஓடுற, அவன் இவனை பார்த்து சொல்றான், நீ எப்படிப்பா ஓடுற? how can you do that? நீ இந்த உயிர் உள்ள தேவனை உண்டாக்குற வணங்குறேன்னு சொல்ற, அப்புறம் ஏன் அவரை விட்டு ஓடுற? why are you running away? they can see the hypocrisy. they will clearly see the hypocrisy. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம we have to be very very careful with our lives. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து ஹிப்போக்ரஸி மட்டும் ஒரு சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று, இதை மட்டும் they can clearly see. we have to be careful with that. so அவனை என்ன செய்யணும்னு கேட்குறாங்க, தூக்கி போடு, என்ன கடலில் தூக்கி போடுன்றான். அவன் வந்து அந்த நேரத்தில் கூட he didn't want to repent. அந்த நேரத்தில் ஒரு முனகல் போட்டு அவன் ஜெபம் பண்ணல. still heart was hard. அவனுடைய இறுதி இன்னும் கடினமாக தான் இருக்கு. இன்னும் அவன் என்ன அவனுடைய ஆட்டிடியூட் எப்படின்னா, I would rather die. அதான் சொல்றாள் அந்த 4வது வரைக்கும் பார்த்தால, I would rather die than go to Nineveh. நான் நினிவேக்கு போறதுக்கு போல சாகவனாலும் செய்யறேன், நான் நினிவேக்கு மட்டும் போக மாட்டேன். So he is so stubborn. அந்த நேரத்தில் அவன் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆண்டவரே என்னை மன்னியுன்னு கேட்டிருக்கலாம். அவன் எனக்கு கூலா என்னை தூக்கி போடுங்க, என்னை தூக்கி போடுங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், என்னை கடலில் தூக்கி போடுங்கன்றான். பட் ஆண்டவர் இஸ் a merciful God. he knows his heart. even though அவனுடைய இதயம் அவ்வளவு கடினமாக இருந்தாலும் he is a merciful God. he is a God full of love. 17வது வசனத்தில் இருக்கு, God knew what Jonah would do and had a fish ready. இருக்கா 17வது வசனத்துல எப்படி இருக்கு? God knew what Jonah would do. கர்த்தர் ஆயத்தப்படுறார். அதான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், God knew what Jonah would do and he had a fish ready. That is mercy. That is mercy. இவன் வந்து இவனுடைய இறுதி என்ன உடைக்கப்படல. he still hard. he still says I would rather die அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பெரிய கடல்ல போடுங்க எல்லாம் சரியாயிருன்றான். பட் they were afraid. அவங்க வந்து தூக்கி போடுறதுக்கு பயப்படுறாங்க. அப்புறம் அவங்க இவனை தூக்கி போட்டுட்டு கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வைக்கிறான், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடும், we are innocent, இவனை கொல்லணும்னு நாங்கள் தூக்கி போடல, என்னையை மன்னிச்சிடும். அவங்க they are so sensitive to that. பட் இவன் சொல்றான், என்னை தூக்கி போடுறதுக்கு everything will be over. so I would rather die. நான் இனிமே போகல. ஸோ இவனை தூக்கி போடுறாங்க, இவனை உள்ள போடுறாங்க. ஸோ மீன் அவனை விழுங்குது. அண்ட் ஹீஸ் verse 17 வசனத்துல இருக்கு, he was there in the belly of the fish for 3 days and 3 nights. சரியா? இதை வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அவரோட டெத் ரெசரக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஜோனா தான் கோட் பண்றாரு. இட்ஸ் இன் மத்தேயு 12:39-40. மத்தேயு 12. அதாவது இயேசு கிறிஸ்து அவரை கம்பேர் பண்ற ஒரே ப்ராஃபட் ஜோனா மட்டும்தான் அவர் கூட கம்பேர் பண்றாரு. மேத்யூ இருப்பார். ஸோ இங்கே என்ன சொல்ற, as Jonah was in the fish's belly for 3 days and 3 nights, so will the Son of Man will be in the 3 days and 3 nights. 3 days and 3 nights தானே. ஸோ நம்ம நார்மலாக எப்படி அசோசியேட் பண்ணுறோம் அந்த டெத் அண்ட் ரெசரக்ஷனில்? ஈஸே ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் he dies, and Saturday and Sunday he rises again. ஸோ கணக்கு போடுங்க, கணக்கு இடிக்குதா? 3 nights 3 day வரல. பட் பைபிள் இங்கே கிளியராக சொல்லுது,
இட் இஸ் 3 nights 3 nights. நான் இது வந்து ரொம்ப ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் அ பிக் டீல், பட் நமக்கு எல்லாம் தெரியும், வி நோ தட். பட் நிறைய அன்பிலீவர்ஸ் வந்து இதை வந்து ஒரு பைபிள் உள்ள கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், நாட் டு கன்வின்ஸ் யூ. நமக்கு இது எத்தனை நாள் இருந்தாருன்றது 3 நாள் இருந்தார், அவ்வளோதான். ஸோ வி ஆர் நாட் டூ மச் இன்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டே தர்ஸ்டேன்றது நமக்கு இப்போ நாட் அ பிக் திங். பட் வந்து இது வந்து நிறைய பேர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க, தெர் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். இப்போ நீங்கள் ஃப்ரைடே இறந்துட்டு சண்டே உயிர் தெழுந்தாலும் சொல்கிறீங்க, பட் இங்கே வந்து 3 நாள் இருந்து 3 நைட் 3 டே. ஸோ ஹவு டு யூ ரெக்கன்சைல் தட்? ஸோ இதுதான். பட் இதில் தான் நம்ம there is a calculation little bit. யோவான் 19:31 பாருங்க. John 19:31. ஓகே, அது அந்த நாள் வந்து பெரிய ஓய்வு நாள், ஆயத்த நாள். ஓகே, ஸோ அதாவது சாபத்துக்கு முந்தின நாள் தான் ப்ரிப்பரேஷன் டே, சரியா? இப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, இட் வாஸ் அ ப்ரிப்பரேஷன் டே அண்ட் த நெக்ஸ்ட் டே வாஸ் டு பி எ ஸ்பெஷல் சாபத். புரியுதா? அப்படிதானே இருக்குது. ஸ்பெஷல் சில இதில் ஹை சாபத்துன்னு இருக்கும், சில இதில் ஸ்பெஷல் சாபத்துன்னு இருக்கும். ஸோ இதுதான் நிறைய இந்த ஜானில் மட்டும்தான் அது ஸ்பெஷல் சாபத்துன்னு இருக்கும். இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். ஏன்னா இப்போ வெறும் சாபத்துன்னு சொல்லும் போது எப்பவுமே நம்ம கணக்கு எடுத்துருவோம். ஏன்னா யூதர்களுடைய சாபத்து வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஃப்ரைடே டு சாட்டர்டே. ஸோ ஆப்வியஸ்லி அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த இது வருது. பட் இது ஸ்பெஷல் சாபத். ஸ்பெஷல் சாபத்னா அது ஒன்ஸ் a year வரும், வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். பர்டிகுலர் இந்த இயரில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் கம்ஸ் ஆன Thursday, சரியா? அப்போது இது நடக்கிறது வந்து Wednesday night. ஸோ Wednesday night Jesus dies. அப்புறம் நீங்கள் அதில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 3 days and 3 nights. பட் எப்போ உயிர் தெழுந்தார் அப்படின்னா, எப்போ உயிர் தெழுந்தார் நமக்கு தெரியாது. மேரி காலையில் சண்டே மார்னிங் போகிற அப்போ அவர் அங்கே இருக்கிறார். he did not write, Bible never says when he rose. பட் நல்லா தெரியும் கண்டிப்பாக 3ஆவது நாள் அவர் கண்டிப்பாக, ஏன்னா பைபிளில் சொன்னதுபடி 3 நாள் 3 டே உள்ளே இருந்திருக்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஹி மஸ்ட் ஹவ் 3ஆவது அந்த பகலில் கண்டிப்பாக அவர் உயிர் தெழுந்திருக்கிறாரு. மரியாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை காண்பிக்கப்பட்டார். ஸோ இவ்வளோ தான். திஸ் இஸ் வாட் இட் இஸ். இது குழப்படியாக இருக்கா, ரொம்ப இதாக இருக்கான்னு தெரியல, பட் ஐ திங்க் யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேர்ஸ்டேலேருந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக தான் வரும். It is right because it is a once a year Sabbath. அதனால தான் it's called a special Sabbath. It's not the regular Sabbath. Regular Sabbathனா தான் உங்களுக்கு Friday to Friday Saturday. So this is just a little thing so that you will unbelievers celebrate in the contradiction நீங்க சொன்னா you will be able to counter that with this kind of a truth. So நிறைய there is no contradiction in God's word. சில நல்லா நம்ம வாசிக்கும் போது இந்த ஸ்பெஷல் சாபத்ன்றது ஜான் காஸ்பெல்ல மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. மற்ற எந்த காஸ்பெல்லையும் வெறும் சாபத் தான் இருக்கும், வெறும் ஓய்வு நாள் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஜோனா வெளிக்குள்ளே போகிறாரு. அப்புறம் சாப்டர் 2வது சாப்டரில் தான் இஸ் ரிப்பெண்டிங். இவர் இப்போ கப்பல்லே ரிப்பெண்ட் பண்ணியிருக்கலாம், கப்பல்லே இந்த ரிப்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் சில நேரம் வந்து நம்மளுடைய இருதயம் சில ஏரியாவில் உடைக்கப்படணும்னா God has to put us in some uncomfortable situation. அப்போ தான் சில ஏரியாவில் நம்ம உடைக்கப்படுவோம். இதுதான் இது வந்து இட்ஸ் அ uncomfortable truth to know, but this is the truth. சில ஏரியாலாம் ஆண்டவர் if he has to break us, then இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் போடணும். வயிற்றுக்குள்ள மீனுடைய வயிற்றுக்குள்ள அங்கே அதை பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். டைஜஸ்டிவ் ஜூஸஸ்லாம் இருக்கும் அங்கே, மற்ற மீன்லாம் அதுக்கு முழுங்கிக்கிட்டே இருக்கும், அதை செத்து அங்கே மேலேருந்து எல்லாம் போயிட்டே இருக்கும், நாட்டத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ அப்போ தான் உடையுது, அப்போ தான் ஹிஸ் ஸ்பிரிட் இஸ் broken. as long as he was all right, அவர் ஸ்பிரிட் வந்து he still hearty. அந்த ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் everything was fine. So he didn't want to repent. அப்போல்லாம் அவர் மனது இருப்பில் இங்கே உள்ள நாட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் then he starts to repent. So second chapter ஃபுல்லாக அவருடைய repentance prayer தான். he is repenting. அவர் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட 4வது வசனம் ஒரு ஜஸ்ட் I said I have been banished from your sight, yet I will look again towards your holy temple. So
நான் உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு எப்படி இருக்கு 4வது வசனம் அது? நோக்குவேன் என்று. ஸோ இது ஆண்டவருடைய பிரசனத்தில் விட்டு இவர் போயிட்டார்ன்ற நல்லா தெரியும். அதையும் அக்னாலேஜ் பண்ணிக்கிறார். நான் போயிட்டேன், உங்களுடைய சைட்ல இருந்து நான் போயிட்டேன், பட் ஸ்டில் ஐ வில் see you again. This is the mercy, this is God's mercy. மீன் வயிறு நாத்தம் பிடிச்சாலும் that is also a mercy, because அந்த நாத்தத்தில் தான் இவருடைய ஸ்பிரிட் உடையுது. This is where he gets broken. அவருடைய அந்த stubbornness. See, human beings நம்ம வந்து நிறைய ஏரியாவில் நம்ம we are stubborn, we don't want to yield. நிறைய ஸோ நம்மளுடைய see, even after we become believers, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் எல்லா சத்தியமும் நமக்கு உடனே ஆண்டவர் வெளிப்படுத்துறது இல்லை. நிறைய சத்தியங்கள் அப்படி நம்ம ப்ரோக்ரெசிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ நம்ம வெளிப்படுத்த அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்துட்டு இருக்கோம். சில நேரம் நம்ம சில காரியங்களில் if we are not if we don't do as per God wants us to, ஆண்டவர் நம்ம செய்கிற மாதிரி செய்யணும். Sometimes he will have to make us go through this kind of difficult situations so that he can break us. என்னுடைய லைஃப்பில் ஐ கேன் டெல் யூ so many areas, அநேக ஏரியாவில் நான் வந்து மோசமான சிச்சுவேஷனில் ஆண்டவர் போட்டு உடைத்தனால தான் அநேக சத்தியங்களை ஆண்டவர் ஐ வாஸ் ஏபிள் டு புரிய முடிந்தது. ஐ வாஸ் ஏபிள் டு ஆண்டவர் அந்த சத்தியத்தை புரிந்தது மட்டும் இல்லை, அது கீழ்படியும் ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ தட் ஐ கேன் சே தட். ஸோ இது வந்து மீனின் வயிற்றில் இருந்து தான் அவருடைய ரெக்கன்சிலியேஷன், ரிப்பென்டன்ஸ் நடக்குது. அண்ட் மூணாவது அதிகாரத்தில் we see that God ஆண்டவர் again he's giving the same call. 3வது அதிகாரம் முதல் வசனம், 1வது அதிகாரம் முதல் வசனத்தில் எப்படி இருக்கோ அதே தான் 3வது அதிகாரத்தில் 1வது வசனம். ஸோ you go now சொல்கிறாரு. ஸோ அவர் போகிறாரு, he preaches. இவ்வளோ வயலண்ட் சிட்டியாக இருந்தாலும், இவ்வளோ மோசமான ஒரு நாடாக இருந்தாலும், இவ்வளோ வெரி வயலண்ட் பீப்புளாக இருந்தாலும் தே ரிப்பண்ட். த பைபிள் சேஸ் தட் தே ரிப்பண்ட். அவர்கள் ஆண்டவரை அந்த அவங்கள பாவத்திலிருந்து ரிப்பண்ட் பண்ண. இப்போ இவங்க வந்து யெகோவாவை தேவனாக ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு சொன்னால் ஐ எம் நாட் ஷுர். ஏற்றுக்கொண்டார்களான்னு எனக்கு தெரியாது. பட் அவங்களுடைய வழிகள் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வயலண்ட் பீப்புளாக இருந்தாங்க. ஸோ அந்த இதுலேருந்து அவங்க கண்டிப்பாக மனம் திரும்பி இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அந்த பனிஷ்மெண்ட்டை இஸ் நாட் டூயிங். ஆண்டவர் அவங்களுக்கு கிருபையாக இருந்தார், அவங்களுக்கு கிருபையாக கொடுக்குறாரு. நவ் வி கம் டு த சாப்டர் 4. சாப்டர் 4ல் தான் ஜோனாவுடைய இது வெளியே வருது. ஸோ ஒன்றுலேருந்து 4 வரைக்கும் பார்ப்போம். இப்போ இந்த ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த பனிஷ்மெண்ட் வரல. ஸோ இப்போ வந்து 1லேருந்து 4 வரைக்கும் மிகவும் விசனமாக இருந்தது. ஓகே. ஸோ இப்போ வந்து இவர் போய் அங்கே உட்காந்துட்டாரு. ஸோ he didn't like it. Jonah was greatly displayed and became angry. கோபப்படுறாரு. இவருக்கு வந்து he wanted them to be destroyed. இவரை பொறுத்த வரைக்கும் these are violent people, so they have to be destroyed. இவருடைய பெர்செப்ஷன், prejudice, இவருடைய ஆட்டிடியூட், this is what happens. இது எதனால வருதுன்னா அவருடைய பெர்செப்ஷன் ஆஃப் தீஸ் பீப்புள், க்ரூவல் பீப்புள். இவங்கெல்லாம் எங்கள் இஸ்ரேல் மக்களை இத்தனை கொடுமைப்படுத்திருக்காங்க, இத்தனை பேரை கொண்டிருக்காங்க, இது செஞ்சுருக்காங்க, அது செஞ்சுருக்காங்க, இத்தனை பேபிஸை கொண்டிருக்கிறாங்க, இத்தனை பேரை இம்பேல், இத்தனை பேரை கம்பல் குத்தி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவருடைய மைண்டில் இருக்குது. அண்ட் அதனால தான் முதல்ல அவர் போக விரும்பலை. அப்படியே போய் பிரசங்கம் பண்ணாலுமே இப்போ ஆண்டவர் அழிக்கலன்னு சொன்னோன்னா வெரி டிசப்பாயிண்டட். ஆக்சுவலாக ரொம்ப டிசப்பாயிண்டட். நாட் ஓன்லி டிஸ்பிளீஸ்ட், he was also angry towards God.
ஃபார் ஸ்பேரிங் தீஸ் பீப்புள். ஹி வாண்டட் தம். அவங்கள விடாது. நம்மளுடைய ஆட்டிடியூட் நிறைய நேரம் இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க எப்படின்னு தெரியல, பட் நார்மல் கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கோம்னா, நம்மளே ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் மேலே, ஒரு செட் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மேலே, அல்லது ஒரு செட் ஆஃப் மக்கள் மேலே நம்மளே ஒரு ப்ரெஜுடிஸ் கிரியேட் பண்ணிடுறோம். தெரியுமா, இவன் மோசமானவன், இவன் வாயை திறந்த போய் இவனா, இந்த பொலிட்டிஷியனா இவன் இப்படி, இந்த குரூப்பை இந்த மக்களா இவங்க எல்லாம் இப்படி, எல்லாம் இவங்கெல்லாம் இந்த குரூப்பு இவங்க எல்லாம் இப்படிதான். So this is the prejudiced mind that we have. அப்போ அவங்ககிட்ட போய் இதே நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ யோனாவை பார்த்து நம்ம சிரிக்கிறோம், பட் இதே இது டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் whom you don't like, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது பொலிட்டிக்கல் லீடர், நான் பேர் சொல்லல, யூ டோன்ட் லைக், உங்களுக்கு பிடிக்காது அந்த குரூப் அல்லது அவங்ககிட்ட போய் ஆண்டவர் காஸ்பல் சொல்லுன்னு சொல்றாரு. நீங்க போய் சொல்றீங்க, பட் உங்களோட இருதயத்தில் வந்து அவன் சாவணும், அவன் மிஷனரிஸை கொண்டுட்டான், அவன் இது பண்ணிட்டான், அதனால அவங்களோட we have that perception. பட் we see God's heart. அதான் அந்த நேரத்தில் தான் we miss God's heart. அந்த நேரத்தில் தான் we miss who God is. இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய டிஸ்ஒபீடியன்ஸ். ஜோனா என்ன சொல்றான்னா, அவனுடைய டிஸ்ஒபீடியன்ஸுக்கு ஆண்டவருடைய கேரக்டர் யூஸ் பண்றான். பாத்தீங்களா, he disobeyed, அவன் கீழ்ப்படியல, ஆனா அவர் அந்த கீழ்ப்படியாமைக்கு எதை யூஸ் பண்றான்னா ஆண்டவருடைய கேரக்டர். நீர் தான் இப்படின்னு தான் தெரியல, நான் தெரிஞ்சுதான் அப்படி பண்ணேன், ஐநோ நீர் இப்படி செய்வேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். ஸோ he disobeyed, அவன் கீழ்ப்படிஞ்சிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு he is using God's character, which is good, which is அதாவது குட் கேரக்டர். அந்த குட் கேரக்டரை அவன் மிஸ்யூசிங் டு ஜஸ்டிஃபை ஹிஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். நம்ம அநேக நேரத்தில் இப்படிதான் ஆண்டவரை நம்ம நினைக்கிற மாதிரி தான் ஆண்டவர் செய்யணும்னு பார்க்குறோம். இந்த லீடர் இவன் சாகணும், இவன் சோமணி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அனுப்புகிற பேசுகிற பேச்சுகள்லாம் நீங்கள் கேட்கும்போது கிறிஸ்தவர்களா அப்படின்ற கொஸ்டின் மார்க் தான் வருது. பிகாஸ் நம்மளுடைய prejudice, we are so bitter towards them. இதே ஆட்டிடியூட் தான் அவனுக்கு. ஏன்னா அசிரியன்ஸ் அவ்வளோ மோசமானவங்க, they deserve to die. இவன் வந்து சோதம் குமாரா மாதிரி மேலே வந்து அக்னி வரும், மேலே மவுண்டன் உட்காந்து பார்த்துட்டே இருக்க, ஒன்றும் வரல. வெரி டிசப்பாயிண்டட், வெரி டிஸ்பிளீஸ்ட். This is where he was jealous of God's mercy and love. நிறைய நேரத்தில் we are also jealous. சில பேருக்கு ஆண்டவர் நிறைய டைம் கொடுக்குறாரு. ஒருவேளை நீங்கள் ஒருத்தரை பார்த்துக்கலாம், இவெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கலாம். என்கிட்டலாம் ஒருத்தர் சொல்றாரு, பிலீவர் தான், அவர் சொல்றாரு, அந்த அவன் இருக்கான அவெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கான், அவெல்லாம் ஏன் சாக மாட்டேங்கான்னு தெரியல, அவெல்லாம் சாகணும் அப்படின்னு சொன்னார். அப்படியே சொன்னார், என்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டான், என்கிட்ட இருக்கான், அவன் ஊரெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான், அவெல்லாம் சாகணும். You don't understand God's heart. நம்ம அந்த நேரத்தில் தான் we miss God's heart. அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய prejudice, நம்மளுடைய ஆங்கர், நம்மளுடைய கோபம், நம்மளுடைய கசப்பு மற்றவங்க மேலே உள்ளது அப்படி நம்மளை திருப்பிடுது. ஸோ ஆண்டவர் அவங்ககிட்ட போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல நம்ம கண்டிப்பாக சொல்ல போகிறது இல்லை. யோனா மாதிரி தான் சொல்லுவான், அவன் அப்படி போட்டான், அவன் நரகத்துக்கே போட்டான், அவனுக்கு ஏன் சொல்லணும்னா. நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஹார்ட்டை நம்ம லெட்டஸ் சர்ச் அவர் ஹார்ட்ஸ். எத்தனை பேர் நம்ம அப்படி யோசிச்சிருப்போம்னு தெரியல. தேர் ஆர் பீப்புள் whom I thought, நான் யோசிச்சிருக்கேன் நிறைய பேர்கிட்ட, இவெல்லாம் போட் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அந்த until God convicted me one day that எல்லாருமே there were some political leaders that I wished they should die. உண்மையில சொல்கிறேன். பட் until God convicted me and said, அவனுக்காக நான் மறிக்கலையா, அப்போ அவனுக்காக நான் ரத்தம் சிந்தலையா, இட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன். ஸோ அவனுக்கு அந்த God again had to teach him a lesson. ஒரு மரத்தை வளர செய்கிறாரு, அப்புறம் ஒரு புழுவை போய் அதை சாப்பிட சொல்கிறாரு, ரொம்ப இன்னும் கோபப்படுறான். அப்போ சொல்கிறாரு, இந்த ஒரு மரம் சாகிறதுக்கே நீ இப்படி பண்ணுறியே, what about the people of Nineveh? அந்த கடைசி வசனத்தை வாசித்து வில் க்ளோஸ் 10:11.
இருப்பேனோ என்றார். சி 1,20,000 பேர், 1,20,000 பேர் வலதைக்கும் இடது தேதிக்கும் இதுதான் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இருக்கு. 1,20,000 சில்ட்ரன் அப்படின்னு, குழந்தைகள், அடல்ட்ஸ் வேற. நீ வந்து அவங்க பண்ற அநியாயத்தை பட்டு அவங்க சாகணும்னு நினைக்கிற. பட் 1,20,000 பேர் குழந்தைகள், பேபிஸ், ஐ நோ தேர் சில்ட்ரன். திஸ் இஸ் மை ஹார்ட். தே ஹாவ் சில்ட்ரன். நீ அவனை பார்த்துட்டு அவன் சாகணுன்ற, அவனுக்கு பிள்ளை இருக்குல்ல, அவனுக்கு ஐ see their heart. நம்ம நிறைய நேரத்தில் we have to have that kind of a heart. ஆண்டவருக்கு இருக்கிற not only that, அது பாருங்க, அதுக்கப்புறம் and the many cattle as well, animals இருக்குல்ல, animals, God's heart, ஆண்டவருடைய இருதயத்தை இங்கே தான் நம்ம பார்க்குறோம். not only the children, animals, he cares for that also. அதுக்கும் அவருடைய இருதயம் இருக்குது. he has that heart for that also. such a sensitive, such a loving God. so இந்த மாதிரி நேரத்தில் தான் we miss out on God's purpose because நம்மளுடைய prejudice, நம்மளுடைய anger, நம்மளுடைய கசப்பு, நம்ம ஒருத்தரை ஒரு ஆங்கிள்லேயே பார்த்துட்டே இருப்போம். பட் நம்ம எப்பவுமே நம்மளுடைய ஆங்கிள்லே நம்ம பார்க்காம ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யும்போது தான் not only we will be able to accomplish God's purpose,